traction control system, single channel ABS, TFT display, adjustable levers. ரைட் பண்ண என்டார் 150 எப்படி இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட்டை கொடுங்க. என்டார்கோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து நம்ம வந்து பிக்கப் வந்து சொல்லலாங்க. பிக்கப் வந்து நல்லாயிருக்கு. ஈஸியாக நம்மளால் எஃபோர்ட்லெஸ்ஸாக 90 வரைக்கும் வந்து ரீச் பண்ண முடியுது. 90க்கு பிறகு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலுமே கூட என்னோட வெயிட்டுக்கு 85 கேஜிக்கு 102 வரைக்கும் என்னால் டாப் ஸ்பீட் வந்து போக முடிஞ்சுது. இன்னும் வெயிட் கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா சிட்டியில் நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். டிவிஎஸோட 150cc இன்ஜின், புது இன்ஜின் 13.2 PS பவரை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து சேம் தான். நம்ம வந்து 125ல இருக்கிற மாதிரியே டெலஸ்கோபிக் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஹைட்ராலிக் ஷாக்ஸ் வந்து வருது. பட் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், சிங்கிள் சேனல் ABS இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கார்னர் பண்ணும்போதும் சரி, இல்லை ஒரு ஹை ஸ்பீடில் போயிட்டு நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது, ABSும் இருக்கிறதுனால ஒரு 70-80 அந்த மாதிரி டாப் ஸ்பீடில் நம்ம வந்து போகிறப்ப நமக்கு நல்ல கண்ட்ரோல் வந்து கிடைக்குது. அந்த பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு ப்ரிசைஸாக வந்து இருக்குது. இப்போ ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் கொடுத்தாங்கன்னா கூட பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். வீல் வந்து நமக்கு லிஃப்ட் ஆஃப் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. பட் இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் கொடுக்கறதுனால ஈஸியாக நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணலாம். வேணால் பிக்கப் வந்து 90 வரைக்கும் எஃபோர்ட்லெஸ்ஸாக போகிறதுனால சிட்டி அண்ட் ஹைவேஸ் ரெண்டுலையுமே நம்ம வந்து ஜாலியாக வந்து போக முடியும். அதேமாதிரி 2 மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ரீட் மோட் இருக்குது, ரேஸ் மோட் இருக்குது. ரேஸ் மோடில் தான் நல்ல பிக்கப் வந்து இருக்குது. ஸ்ட்ரீட் மோட் போட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு சின்ன ஒரு காமாக மாறிடுது. ஸ்ட்ரீட் மோட் அப்படிங்கிறது மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக தான். ரேஸ் மோடில் தான் வந்து பயங்கர பவர் நமக்கு வந்து கிடைக்குது. அதேமாதிரி எக்ஸாஸ்ட் நோட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெப்பியாக ஒரு மோட்டர் சைக்கிளில் இருக்கிற மாதிரி எக்ஸாஸ்ட் பீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸை தாண்டி ஃபேமிலி மேனும் வாங்குற மாதிரி என்டார் 150 டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.